இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி போட்டு வதங்கிட்டுருக்கோம். அடுத்தது சிக்கன் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து தக்காளியும் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. தேவையான உப்புலாம் போட்டுங்க, அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து நல்லா வதங்குது. மசாலா ரெடியாக இருக்குது. இதுதான் சிக்கன் மசாலா. இது வந்து சிக்கனு. இதுக்கு வந்து சும்மா ஒரு டைம் பாஸுக்கு ஒரு சிக்கன் சாப்பிட்லாமே அப்படின்ட்டு சிக்கன் மசாலா செய்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பட்டெல்லாம் போட்டிருக்கோம், ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் போட்டால் தான் வந்து அந்த மசாலா டேஸ்ட் வரும், சிக்கன் மசாலா டேஸ்ட் வரும். சில பேர் செய்கிறது வரலன்றாங்க. அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் யாரும் மசாலா பொருள் போகிறதில்ல. சும்மா வரும் வெங்காயம் தக்காளி போட்டால் வந்துடுமா? அந்த சிக்கன் டேஸ்ட்டு மசாலா வரணுன்னா நல்லா வந்து இந்த பட்டை எல்லாம் போடணும். இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லை, வெறும் கொத்தமல்லி போட்டு புதினா அப்படியே போட்டு வதங்க வேண்டியது தான். இப்போ வதக்கிட்டு கொஞ்சம் சிம்மை அப்படியே அதிகமாக வச்சுப்போம், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க அதனால். ஓகே, அப்புறம் வந்து நம்ம அதுக்கான மசாலாலாம் போடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கினா தான் அந்த டேஸ்ட் வரும். இதான் வந்து நம்ம சிக்கன் மசாலா. இது வந்து ஸ்பெஷல் மசாலா பொடி, சிக்கன் ஸ்பெஷல் மசாலா பொடி. ஓகே, இந்த சிக்கன் மசாலா போட்டு நல்லா அப்படியே கம்ம வாசனை வருது பாருங்கள். அந்த மசாலா டேஸ்ட்டு வாசனை நல்லா போட்டு நல்லா ஒரு இந்த பக்கம் ஒரு கிண்டு அந்த பக்கம் ஒரு கிண்டு அப்படியே கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுங்க. இந்தமாதிரி மஞ்சாத்தூள் எதுக்கு போடுறோன்னா அந்த ஸ்மெல் வராது, நான்வெஜ் ஸ்மெல் வராது. அதுக்காக தான் வந்து அந்த மஞ்சாத்தூள் போடணும். அடுத்தது இன்னொரு ஸ்பெஷல் பொடி ஒன்று போடணும். இது வந்து கார மிளகா பொடி. சும்மா லைட்டாக போட்டுங்க, காரம் ரொம்பலாம் தேவையில்லை. இப்போ ஒரு சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆச்சுல, ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது, அதனால் லைட்டாக அப்படியே கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுங்க. பெப்பர்லாம் போடணும், அப்போ தான் வந்து நம்ம இந்த கோல்டு இருமல் அதெல்லாம் வராது. எல்லாத்துலையும் நம்ம சமைக்கிறதுல வந்து எல்லாத்தையும் போட்டுடணும். அப்படியே சிக்கனை கொஞ்சம் பொடியாக போட்டுருங்க. நல்லா க்ளீன் பண்ணணும் சிக்கன்லாம். இது வந்து ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. இன்றைக்கி நம்ம என்றைக்கு நினைக்கிறோமோ நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும். ஏன்னா நம்மளாம் நாளைக்கு இருப்பமாக இருக்க மாட்டோமான்னு தெரியாது. அதனால் என்றைக்கு நினைக்கிறீங்க சாப்பிடுங்க சமைச்சு. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, அதனால் அன்னைக்கு சமைச்சு நல்லா தேவையான சாப்பிடுங்க. இனிமேல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க. அப்படியே போட ஒரு குக்கரில் வந்து ஒரு 2-3 விசில் விடணும். மொத்தமா நம்ம சிக்கன் மசாலா ரெடி. சிக்கன் கிரேவி ரெடி. இதை வந்து நம்ம இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அப்படி வச்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், நாக்கு எப்படி ஊறுன்னு பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, இதை குக்கர் விசில் போட்டுருவோம். இப்போ வந்து குக்கர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 2 இல்லை 3 விசில் விட்டால் போதும். நம்ம இறக்கிட்டோம்னா காட்டுற திருப்பி உங்களுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் விசில் வந்துக்குது. இந்த மாதிரி நம்ம இன்னும் 2 விசில் வேணும். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் வெந்துடும். ரெண்டாவது விசில் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு விசில் வரணும். அது வந்த பிறகு நம்ம திறந்து பார்ப்போம். 3வது விசில். இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை திறந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக பண்ணணும். குக்கர் திடீர்னு வெடிச்சாலும் வெடிக்கும், அதனால வந்து நம்ம உஷாராக இருக்கணும். ஆஜூ பூம் பா பாருங்க, சிக்கன் கிரேவி எப்படி இருக்குது. அம்மாடி என்ன வாசனை வருது. நல்லா கறி வெந்துடுச்சு.
இப்போது பார்க்கணும் கறி நல்லா வெந்துடுச்சு. பிறகு அப்படியே இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம கொதிக்கணும். அப்போ அந்த மசாலா நல்லா அப்படியே க்ரிப்பாக வந்து கறியில் பிடிக்கும். அப்படியே கொதிக்குதா? எப்படி இருக்குது பாருங்க, தக 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 தகன்னு கோல்டு மாரியில் அப்படியே இருக்கா. இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இந்த நல்லா கொஞ்சம் கிரேவி வந்து கொதிக்கணும். எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா, தக 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 தகன்னு நம்ம கொதிக்க விட்டு நம்ம சாப்பிட்ணும். அப்புறம் உங்களுக்கு சூப்லாம் வேணும்னா இப்போயே கொஞ்சம் எடுத்து நம்ம குடிக்கலாம் வேணும்னா. சில பேருக்கு அது அப்படியே செய்கிற போதே வந்து குழம்பு செய்யும் போது கொஞ்சம் குடிக்கணும்னு தோணும். அந்த டைமில் வந்து நம்ம சூப் எடுத்து குடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் சமைக்கும் போதே சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த மாரி ஆளெலாம் கொஞ்சம் சூப் இப்படி எடுத்துக்கலாம். அப்படி கொஞ்சம் 2 கண்டி சூப் எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம் சைடில். இதை வந்து சூப்பு. ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதேமாதிரி நீங்களும் செய்து நல்லா சாப்பிடுங்க.